அபியாத்து இவன் என்னடி சஹர் செஞ்சதுல அந்த பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டீரா? ஆமா கூரட்ட மனசு இப்படி கல்லு மாதிரி உட்காந்துட்டீரியா? நோம்பு திறக்கிறதுக்குள்ள வேலையை எவன் பாப்பான்? அடி ஏன் பேக்குன்னு முழிச்சிட்டீரா? சம்சா வச்சு சுத்தத்துக்கு வாவைங்க தனியா ஒத்த கையா உட்காந்து செஞ்சுட்டீங்கிறானடி. ஏன்டி இவன் மூச்சு பேச்சு காட்டாம பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டீரா? பேய்க்கு அடிச்சிட்டா என்ன இப்படி சொல்றியா? ஒரு பேய்க்கு பேயை பிடிக்குமா? இவ்வளோ பார்த்து பேய் பயப்படாம இருந்தா சாதான். ஏன்டி சொல்ல மாட்டியா? எல்லாம் சொல்லத்தான் செய்வியோ. காலையில ஒரு தேலை போட்டு கேட்டேன், ஒருத்தியாச்சும் தேலை போட்டு தந்தியாடி. எனக்கு காலையில சாறு செஞ்சுட்டு தேலை குடிக்கணும். தேலை குடிக்காம போகலாவே இல்லை, அசந்து போய் கிடக்குறேனா. ஆமா, தேலை குடிச்சா மட்டும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இஃப்ரியத்து சின்ன கணக்கா இழுத்து போட்டு முடிச்சு கிழிச்சிட போறியா? அடே அதான் இப்போ தேலை போட்டிக்கிற முடியும். நோம்பு திறக்கிறப்ப தேலை குடிப்போண்டி. இங்கே பாரு, நம்மளே இங்கே புதுசாக வந்து கிடக்குறோம். இந்த இடத்துல தேலை வேணும், காப்பி வேணும், பால் வேணும்டா உடனே வாடி செய்ய முடியும். உங்களுக்கு குடிக்கணும்டா உனக்கே தேலையை போடுவியோ? நாம கேட்டா ஏன் மதிக்கவே மாட்டாளுவோ. அடி இது என்ன சமதா மாதிரி சுத்த வர மாட்டேங்குது. நான் பெருசாக ரோல்ஸ் மாதிரி சுருட்டி விட்டுற போகிறேன். ஏன் வர மாட்டேங்குது, எடுக்க அப்படியே குழஞ்சி உழுது. அடி எனக்கு இந்த பிள்ளை ஹலிமா சொல்லி தந்துச்சுடி. அதுக்கப்புறம் அழகா நான் சுத்தினோன்னு வந்துட்டு சம்சா மாதிரி. நீ வேணா அவட்ட கேள, அவ சொல்லி தருவா. அப்படியே சொல்லி கூட தோழிமா சொல்லி தருவா உங்களுக்கு நான் சம்சா எப்படி சுத்துறதுன்னு. இல்லை வானம்மா, நான் ரோல்ஸாவே சுத்திக்கிறேன். அடி நீ சம்சா மாதிரி சுத்து, நான் ரோல்ஸ் மாதிரி சுத்துறேன். வித்தியாசமா இருக்கும், 2 டிசைன்ல திண்ட மாதிரி இருக்கும். இல்லை தோழிமான் தான் நான் வந்து சொல்லி தரேன் உங்களுக்கு. ஈஸி தான் சம்சா சுத்துறது. இல்லை வானா இந்த தோழிமா எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறோம்? மாடி இந்த பிள்ளைகிட்ட நம்ம கொஞ்சம் ஒதுங்கிட்டே வைக்கணும். நேற்று நைட்டு கனவுல சொன்னதே இன்னைக்கு நிஜத்துலேயே வந்து சொல்லிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் 1000 குத்தம் குறை நொட்டு நொசுக்குன்னு வந்து கத்தா பிடிச்சி நம்மளை குட்டுமி ஆஞ்சி எடுத்துருவா நம்ம வீட்டு கிளவி. அடியா ஏன்டி வெறுமத்தை முடிச்ச மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறா? பைத்தியத்தையும் பிடிச்சிட்டாடி. புதுசா பிடிக்கிறதுக்கு என்ன இது எல்லாம் உள்ளது தானே. அடியா எனக்கு கழுத்து பிடிப்பா இது திரும்ப முடியல. மவளை வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசினான்னு வச்சுக்கோ, வாயை திருப்பி கையில் தந்துருவண்டி. மெய்பத்துமா இனிய கொலகாரியை மாத்திராத நோம்பு நேரத்துல. நம்ம கிட்ட தான் இந்த வாயிலாம். ஓ மாமிக்காரி வந்தா எல்லாம் வாயை அடக்கிக்கிட்டு போயிட்டு. இப்போ தோழிமா உங்க வீட்டில் அந்த காலத்திலேயே டிவிலாம் வச்சிருந்தீங்கள, ஆண்டனாலாம் இது ரிமோட்டை தான் தேடிட்டு கிடக்குறேன், காணவே இல்லை. அடிப்பில்ல உனக்கு தெரியாது ஏன்னா இது வெளிநாட்டு உள்ள டிவி, அந்த காலத்து டிவி. எங்கள் பாப்பா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தோம். இதில் வந்து ரிமோட்லாம் ஈக்காது, நம்ம கிட்ட போய் நின்று மாற்றிட்டு வர மாதிரி ஈக்கும். மேலே இருக்கிற ஆண்டனாவை சரி பண்ணாதான் படம் வரும். வா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதுங்க. இடுப்பு வலிக்காதாங்க, எலும்பி போய் மாற்றிட்டு வரோம். ஒரு சேனலா ஒரு சீரியலில் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டு அடுத்தது படக்குன்னெலாம் மாற்றிக்கிட்டே போயிடலாம். அதுக்கு தான் நீட்டாக குச்சி மாதிரி வச்சு அங்கேருந்து ஒரு குத்தி விடுவோம். அப்படி தான் மாற்றுவோம் அந்த காலத்தில். அதில் நீட்டாக குச்சி இருந்தால் தாங்கலை, கொஞ்சம் இங்கே குத்த வேண்டி இது. குத்துவா எல்லாம் கணக்கில். நீ என் கை மாங்காய் பறிச்சுக்கிட்டீக்குமோ நீ குத்துற வரைக்கும். ஆட பேமஞ்சுனா இப்போ போல இருக்குதா? உங்களை யாருங்க சொன்னா? குத்தமுள்ள மனசு குறுகுறுக்குது போல. இங்கே விரவு ஒழுங்கா எரிய மாட்டேங்குது, அதை இழுத்து போட்டு குத்தி விடலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா உங்கள் கையை தாங்களே, அதுவே வர மாதிரி தான் இருக்குது. உள்ள தள்ளி விடுறது ஈஸியாக இருக்கும், எனக்கு குத்தி விட வசதி இல்லாமல் இருக்குது. என்ன உங்கள் கை கொஞ்சம் எரிஞ்சு போட விரவு கட்ட மாதிரி இது. சோறாக்குறவங்கிட்ட வம்பு வளர்க்க வச்சுக்க கூடாது. நான் அமைதியாக போய்கிட்டிக்கிறேன், நீ ஆளுக்களை பைத்தியில் அடிக்கிட்டிக்காதே. தேலை போடுறேன்ட்டு சீயாக்கா தூளை போட்டு தொலைச்சிருவாவோன்னு நானே வாயை முடிக்கிட்டிக்கிறேன். கரை நல்லது, அது மாதிரி இந்த பயம் நல்லது. ஒன்றுமே படமே வரமாட்டேங்குது தோழிமா. முன்னாடிலாம் அசர் நேரத்தில் நோம்புல கேள்வி பதில் நடக்குமே பற்றியெல்லாம், நம்மளுக்கும் லைனை ட்ரை பண்ணி ஃபோனை போட்டு பேசுவோமே, அந்த மாதிரிலாம் ஆகாய்க்கும். என்ன இப்போல்லாம் நான் டிவியை போட்டால் தான் தெரியும் நடக்குதா இல்லையான்ட்டு. நோம்பு நேரத்தில் எங்கள் வீட்டில் பொதுவாக டிவி கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம். அதுவும் வந்துட்டு எங்கம்மா வெளிநாட்டுக்கு வேறு போயிட்டேன், அதனால் கட் பண்ணி விட்டுட்டு போய்ப்பா. அதான் டிவிக்கு வரமாட்டேங்குது, துட்டி கட்டிக்க மாட்டா கேபிளுக்கு. அடி என்னாண்டி இப்போ புடிங்க என்னமோ காய்ச்சி வச்சுக்கல, என்னாண்டி பால் வாங்கினியோம்? இப்போவாச்சு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சே. நான் கூட இந்த மனசு பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறாளே, எங்கேயாவது பார்ப்போன்னு நினச்சேன் இந்த இதெல்லாம். அடி நோம்புக்கு புடிங் பாக்கெட்டு அட்டைப்பால்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த பையோட தானே காணா போய் இங்கே வந்துட்டோம். அதில் அட்டைப்பால் இருந்துச்சு, அட்டைப்பாலை ஊற்றி புடிங்க காய்ச்சி போட்டு டப்பாலை ஊற்றி வச்சுட்டோம். அது சரி, அட்டைப்பாலை அந்த காலம் கடந்து வந்து தெரியாமல் இருந்துக்குதடி, பரவாயில்லையே. ஆனால் இப்போ இன்னைக்கு உள்ளதுக்கு நமக்கு கணாயத்து கழிஞ்சிரும்.
நாளைக்கு உள்ளதுக்கு என்னடி செய்யும்? அந்த காலத்து துட்டு எங்கே இது? எப்படி என்னடி செய்ய முடியும் இப்போ? எல்லாம் அதுக்கு ஒரு வழியை விடுவான். தாண்டி போனா ஊடு திறந்து கிடக்குது. இஞ்சி ஏலக்காய் போட்டு தேங்காய் வாசனை குப்பு குப்புன்னு அடிக்குது. என்ன இப்படி மணக்குதேன்ட்டு வந்து பார்த்தா நீங்கெல்லாம் உட்காந்துக்கிறியோ? வெளிநாட்டுக்குள்ளே போய்க்கிறோம். வீடு பூட்டிலாம் கிடந்துச்சு. மம்மாசி வளர்த்தாலும் இங்கே என்ன செய்யறோம்? வாயி மூக்கையும் நோம்பு நேரத்தில் பொத்தி வைக்கவும் மாட்டேங்கிறாளோ. மாடி எப்படி மோப்பம் முடிச்சுட்டு வந்தா பத்தியாடி. சுபஹானல்லாஹ், ஒரு நாள் இவளோட நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சு மூஞ்சோ ஒரு மாதிரி வந்துட்டா. உன் மாப்பிள்ளையெல்லாம் என்னாட்டுதான் காத்துக்கும் வச்சு இவளை வச்சு வாழ்ந்துக்கிட்டீங்களாலோ தெரியல. அது இல்லை, செயலாத்மான அம்மா தான் வந்துட்டு இங்கே தங்கிக்கங்க சொல்லி சொன்னோம். அதான் இங்கே வந்தோம். அப்படியே அதான் நினைச்சேன். உங்களை பார்த்தப்பவே நினைச்சேன் செயலாத்மா விட்டு சாண அடிக்கவே விட்டு அப்படின்ட்டு. என்னங்க சுத்திட்டீங்களா? வித்தியாசமா என்னமோ செஞ்சுட்டீங்கல்ல, என்னதுங்க இது? நான் வந்துட்டாவே எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஒண்ணுமே திண்டறிஞ்சிக்க மாட்டோம். எல்லாம் பார்த்தா புதுசா பாக்குற மாதிரியே ஒரு கறி சுத்தி கறிக்கு ஏத்த மவகாரி. இது சம்சா, இந்த கறி சம்சா மாதிரி முட்டை சம்சா அப்படி வச்சு சுத்திட்டு இருந்தோம். இந்த நீட்டமா குழல் மாட்டிக்குது, இது என்னதுங்க? அது ரோல்ஸு. ஆஹா, இந்த ரோல்ஸா? இல்லை மனமா தான் இருக்குது. நிறைய சுற்றி வச்சுக்கிறீங்களங்க குன்னு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்குது. சம்சாலாம் கூட விலைக்கு கொண்டு வர ஆள்கள் தான் கொண்டு வருவோம். வீட்லேயே யார் எப்போ செஞ்சான்? ஆமாம்மா, செஞ்சுக்க எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. முழுசாக எங்கள் ஊரில் தானே எடுத்து தின்னுக்கிட்டிக்கிறியோ, அப்புறம் எங்கேயும் அந்த செய்தி கிளிப்பிக்கும். ஆமாம், இது புதுசாக அந்த கொஞ்சம் வெளிநாட்டிலலாம் இருந்துட்டு வந்தோமா, அதில் உள்ள இது பழக்கமான ஒரு புது விதமான ஐட்டம். வெளிநாட்டு ஐட்டம் நான் பார்த்ததே இல்லைங்கோ. என் அவர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நாளை யார்கிட்ட எது வாயை தந்து கேட்டுறவே மாட்டோம். அதனால என் பிள்ளை ஆசைப்படுவாங்கிறதுக்காக கேட்குறேன். அதில் இதில் ரெண்டு தாங்களாங்க. இந்த ஒத்த டைலாகை வச்சு தான் வாழ்க்கை பூரா ஓட்டிட்டு இருந்தா மவக்காரி. இந்த ஒத்த டைலாக் எங்கேயாவது பிடிச்சான்னு இப்போ தான் தெரியுது. அம்மிகிட்ட என்ன பிடிச்சிக்கிறா? அதுக்கு என்னங்க, நான் ரெண்டு தரேன். நீங்கள் வீட்டில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. என்ன? ஆமாம், சுத்தமாக சுகாதாரமாக அழகா வீட்டில் நம்ம சுத்தமான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாமே. விளக்கார ஆட்கள் என்னென்ன எண்ணெயில் போடுவாளோ, பழசில் போடுவாளோ, புதுசில் போடுவாளோ, பல ஐட்டத்தையும் கலந்து போட்டு பொரிப்போம். இங்கன்னா நம்ம அழகா தேவைக்கு போட்டு சுத்தமாக எடுத்துக்கலாம். வயிற்றுக்கும் கெடுதி இல்லையே. அந்த பேப்பரில் சுற்றி தரேன், நீங்கள் கொண்டு போங்க. ஆஹா, இது தட்டு நிறைய என்னமோ காய்ச்சி வச்சுக்கல. இது என்னதுங்க? நாங்கள் கடைப்பாச்சி தான் காய்ச்சுவோம். இது வேற மாதிரி கலரில் இது என்னது? என்ன வேற மாதிரி கலரு? சத்தி எடுத்த கலரில் இருக்குதோ? வீட்லாம் என்ன கலரில் இருக்குமா? என்னமா ஒரு காரணத்தை சொல்லி வாங்கிட்டு போகணும். அது கேரமல் புட்டிங்கு. அப்படியாங்க? அது ஒரு இது தாங்களே, டேஸ்ட்டு பார்ப்போம். சரி, நான் அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பேப்பரில் வச்சு சுற்றி தாரேன். சரி, ரொம்ப நல்ல மனசு. நமக்கு இந்த நோம்பு நேரத்தில் இப்படி தான் இருக்கணும். நானும் இப்படித்தான். யார் எது கேட்டாலும் நாங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஜோராகும் எல்லாம் என் கை பக்குவமும். ரொம்ப உழவாத்தான் ஆக்குவா. காலையில் முட்டை பொறிக்கிறா நின்று கருவுன வாடை இங்கே வரைக்கும் புகை சுத்த அடித்து இரும்புன்னு இரும்பிட்டு கிடக்குறோம் ஏழையில். அதுக்கு தான் இங்கே வந்து இங்கே உள்ள மண் அடுப்பில் தீய மூட்டி இங்கே நான் உட்காந்து தேலையை போட்டுக்கிட்டோம், அடைப்பாசியை காய்ச்சிக்கிட்டோம், இப்போ புடிங்க காய்ச்சிக்கிட்டும் கிடக்குறோம். சரிங்க, இதை கொண்டு போய் திண்டு பாருங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப ஜெஜாக்கல்லா செய்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டாலே கொயின்னு மண்டையில் ஏறியே காதில் உள்ள விட்ட மாதிரி இருக்குது. சை, இவளோட இம்சை தாங்க முடியலை. அடி செயலாத்தான தெரியாம தான் கேட்குறேன். நீ தர்ம கொடை வள்ளல் தான் வச்சுக்கவேன். ஆனால் அதுக்கு இதுவாடி நேரம் நாமளே அன்னாட காட்சி மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டிருக்கிறோம். அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் உட்காந்துட்டிக்கிறோம். நீ இப்போ வந்து தாராள கொடை வள்ளல் மாதிரி தர்மம் கொடுத்துக்கிட்டீங்க. நாளை பின்ன நமக்கே திங்கிறதுக்கு உங்கிறதுக்கு ஒன்றும் நிற்காதே. தனக்கு போதானே தானம் தர்மமும் எல்லாம் சதாண்டி. எல்லாம் ஒரு கணக்கு வச்சு தான் கொடுத்திக்கிறேன். அந்த கணக்குப்படி கரெக்டாக வந்துச்சுன்னு வையேன், நமக்கு எல்லாம் சூப்பராக பரகத் செய்வான். என்ன கணக்கோ மாய கணக்கு ஒன்றும் புரியலை. போடி, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. புரியவும் ஆனா பேசாம சுருட்டுங்க, அந்த வழியை பாருங்க. சுருட்டுங்கோங்க, ஏமா பீடியும் பாயையும் சுருட்டுற மாதிரி சுருட்டுங்கன்ட்டு போகிறேன். என்ன செய்ய, வாயை அடக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா தேலையில் பாச்சாம்பி எனத்தையும் போட்டுருவாவோண்டே பயந்து நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக. அந்த காலத்துக்கு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம். எல்லா சமையலும் உட்கார்ந்தே செய்கிற மாதிரி இது. பலவையை போட்டு அல்லான்னு உட்காந்து கடன்னு எல்லாம் ஆக்கி தள்ளிடுறான். இல்லைன்னா நின்றுலாம் செஞ்சு மாயணும். காலில் வந்து வழியாக கொண்டு இறக்கும் நமக்கு.
ஆமாடி சாதான் உட்காந்துட்டு ஆக்குறேன்னா எவ்வளோ நாள் ஆக்கி தள்ளிடலாண்டி. ஆமாம் அந்த காலத்துலலாம் அப்படி தானே உட்காந்து தானே ஆக்கும். இப்போ தான் அடுப்பங்கரையை சோடிச்சு கொண்டு கடைசியில் நம்மளே நிற்க விட்டு கால் கெடுக்க விட்டுறோம் என்ன. அது மட்டும் மாடி இப்போ பெருனா துணி வேறு எடுக்கணுமே. சட்டைக்கு ஆகணும், சரியான நல்ல டைலரை தேடணும், சட்டையெல்லாம் தைக்க கொடுத்து வைக்கணும். இப்போவே அழகாக தைக்க கொடுத்து எல்லாம் வச்சுருந்தேன், எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தெரிஞ்சிருந்தேன் அப்படி வருவோன்னு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திப்பேன். அழகாக போட்டுட்டு இப்படி ஸ்டைலாக எந்திக்கலாம். மோதி மனசு அதான் இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்களேன். நான் கண்டுபிடிச்ச சூப்பர் ஐடியா என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா உள்ள லைக் போட்டு போங்க, ஹைப்னு ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பல பேருக்கு காட்டும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இதெல்லாம் வரகாத்துஹு.